பேருமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம். இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, முத்துவோட மொத்த ஃபேமிலியுமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. அது முத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவரோட சவாரிக்கு போயிருப்பாரு. ஏர்போர்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. அங்க ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி பிக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு கஸ்டமர் அவரோட கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி அவரோட கார் செட்டுக்கே வந்திருப்பாரு. அப்படி வந்துட்டு இந்த மாதிரி வண்டியில எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. என்ன ஏதோ பேக் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த பேக் கீழே விழுந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பணம் இருக்குது. அதாவது கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அதில் அதை பார்த்து முத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது இங்கே விட்டு போயிட்டாங்க, இது கண்டிப்பாக அந்த கஸ்டமரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் அப்படியே அந்த பணத்தை மறுபடியும் அப்படியே ஃபில் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி மறுபடியும் அந்த கஸ்டமரை தேடி எங்கே இறக்கி விட்டாங்களோ அங்கே போயிடுறாரு. அங்கே பார்த்து அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம். ஏன் நீ தானே இப்போ இந்த மாதிரி எங்களை வந்து இங்கே இறக்கி விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு முத்தோட ஆமா சார் இந்த மாதிரி பேக் என்னோட காரில் விட்டுட்டு போயிட்டீங்க, அதை தந்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு மறுபடியும் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சார் நான் பொதுவாக அப்படி திறந்து பார்க்கறது கிடையாது, காரில் ஏதோ பின்னாடி பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் கதவை திறக்கும்போது இந்த மாதிரி பேக் கீழே விழுந்துருச்சு. அப்போ தான் இந்த மாதிரி இதில் பணம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாதிரி சொல்கிறேன், ஒன்ன மாதிரி ஒரு நேர்மையான நான் பார்த்ததே கிடையாது, இந்த பணம் எங்கடா கிடைக்க போகுது அப்படின்னு நான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது நீ தேடி வந்து கொடுத்துட்டு போகிற, உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பணத்தை இந்த மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் வேணாம், இது உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுபடியும் அவர் பார்த்தீங்கன்னா தம்பி நெல்லுப்பா என்னப்பா இவ்வளோ நல்லவனா இருக்க, இவ்வளோ நல்லவனா நீ இருக்கு அப்படின்னா உங்க அப்பா அம்மா ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நான் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி உங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு கேட்குமே அதுக்கு முத்து சார் இப்போ என்னோட வீட்டு நிலைமை கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா பண உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குமே சார் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியுமே இல்லப்பா நீ வந்துட்டு சும்மால நான் ஒன்றும் தரல, நான் உனக்கு பணம் தரேன், நீ வந்துட்டு உன்னால எப்பெல்லாம் முடியாதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி உன்னோட கடனை அடிச்சுக்கோ, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தான் அதை பண்ணுது அப்படின்ட்டு அவர் ரொம்பவே கட்டாயப்படுத்துனதுனால அவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பணத்தை வாங்கி இந்த மாதிரி சிந்தாமணி அண்ட் ஃபினான்சர் இவங்க 2 பேருமே தேடி போயிட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டி கிண்டல் பண்ணி இந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தையும் கேட்கிறாரு. அதை பார்த்து இந்த 2 பேரும் என்னடா இது இவனுக்கு நம்ம எவ்வளவு தடுப்பு போட்டாலும் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறான்னு, அப்போ இதுவும் நமக்கு தோல்வியா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.